ஒரு கடவுள் தேவன் கேட்குறாரு. இப்போ நம்ம அப்பா அம்மா கேட்குறாங்க பிள்ளை எப்படி நடக்கணும். ஒரு மகளை கேட்குறோம்மா, காலம் கெட்டு போச்சு, இன்னும் போனோமா வந்தோமா இப்படி இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்கோ, பெரியப்பா சித்தப்பெல்லாம் இருக்கிறாங்கோ, சொந்த அப்படி சொல்கிறோம்ல, சொல்கிறோம் தானே நம்ம. அப்போ நம்மளே என்ன சொல்கிறார் ஆண்டவர், இப்போ நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளை தானே, பிள்ளை தானே. ஆமென். அங்க 3ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எதுக்கு அதெல்லாம் சொல்றாரு? ஒரு கடவுள் நம்ம படிச்ச ஆண்டவர், நம்ம எங்க வாழ்க்கை முடிச்சுட்டு கட்டாயம் நம்ம வாழ்க்கை அங்க போகணும். எனக்கு இன்னொரு அனுபவம் நான் சொல்றேன். நாங்கள் எங்கள் அப்பா சாமியார், அவர் செத்துட்டாரு. 40 வருஷம் ஆகுது, கம்மி தேசியா 39-40 வருஷம் ஆகுது. நாங்கள் நானே ஆராதனை வச்சுக்கலாம், ஆறுமுகம், எனக்கு முன்ன சகோதரிகள் நிறைய எல்லாம் ஒரு 10 பேர் அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு பிறந்துக்கிறோம். கொஞ்சம் பேர் இயேசு ஏற்றுக்கணும், கொஞ்சம் பேர் அது இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு தேவசம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவருக்கு ஒரு திதின்னு கொடுக்குறாங்க. ஏங்க கொடுக்குறாங்க? அவர் அன்னைக்கு வருவார், நம்ம எல்லாம் பார்ப்பாரு, நம்ம படிச்சிருக்கிற படையில. அப்போ இந்த ஆத்மா எங்கேயும் இருக்குதானே, இந்த மனுஷன் நம்ம இங்கே வாழ்ந்தாலும் எங்கேயும் நம்மளுடைய ஆத்மா இருக்குதானே. அதுக்காக தான் இனி இங்கே வாழ்ந்துட்டோம்ல, நம்ம அங்கே போகிறோம். அங்கே போனோம்னா நம்ம என்ன இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது, பாவம். ஆமா, இங்க அதான் சொல்ற, நீங்கள் பரிசுத்தர்களா வேண்டும் என்பதே தேவனுடைய எனக்கு ஆசையா இருக்குது. தேவன் சொல்றார், அது எனக்கு பிரியமா இருக்கிறது.